அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு வந்தாச்சு. என்ன ஆச்சுன்னா கரண்ட் போயிடுச்சு. இப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு வந்து டெரஸில் உட்காந்துருக்கோம்னா, இப்போ 11 கிட்ட 12 ஆக போகுது. 11:45 இருக்கும். என்னாச்சுன்னா கரெக்டாக எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப தாங்க இந்த மாதிரிலாம் ஆகும். அதாவது எக்ஸாம்னா மெயின் எக்ஸாம்னு வரல. பெரிய பையனுக்கு ஜலீலுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது சயின்ஸில். ஸோ அதுக்காக படிச்சுட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்கோடு சேர்த்து தானே கொடுப்பாங்க. ஸோ ஹோம்ஒர்க்கும் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அந்த டைம் பார்த்து கரண்ட்டு போயிடுச்சா, சரின்னு மாடிக்கு வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப வந்து கரண்ட்டு போயிடுச்சுன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து வெக்கையாக இருக்கும், பயங்கர ஹீட்டு. ஸோ அதனால் மாடிக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த 2 பூனையும் தூக்கிட்டு பசங்க உட்காந்துட்டாங்க. செம்ம க்யூட்டாக இருக்கும். இது 2மே பார்த்தீங்கன்னா குட்டி. இதோட அம்மா அப்பா எல்லாருமே மாடியில் தான் இருப்பாங்க. நாங்கள் மாடிக்கு வந்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா இந்த பூனை எடுத்து தான் விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க பசங்க. செம்ம க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ மாடியில் இப்படி தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பூனைங்களோட விளாண்டுட்டு இருக்கிறதுக்கும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டுமே வந்துருச்சு. கரண்ட் வந்துட்டாலும் என் பசங்களுக்கு இறங்க மனசே இல்லை. ஒரு வழியாக சரி வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டேன்.